யூஸ்வலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல. கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்க. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. தளபதி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே ஸ்பீச் கொடுத்துட்டு தான் பார்த்தோம்னா அந்த மாதிரி கௌரவ சான்றிதழெல்லாம் வழங்கினார். ஸோ அதில் பார்த்தோம்னா மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தளபதி பற்றின புரணி பேசின விஷயங்கள் தான். ஸோ ஃபியூ டேஸாக பார்த்தோம்னா த்ரிஷா தளபதி பற்றின ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா லவ் பண்ணுறாங்க, லிவிங் டுகெதர் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் பார்த்தோம்னா தளபதி இந்த இடத்துல ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை விட பார்த்தோம்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் அதிகமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்கள கெட்டவங்கள மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரியும் காட்டுற நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதை நீங்களும் பாருங்கள். நான் பார்த்துட்டு எது உண்மை எது பொய் அப்படின்னு நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்தோம்னா டெஃபினட்டாக இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை பற்றி தான். அது பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஃபேக் அப்படிங்கிறத தளபதி இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாரு. சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்தோம்னா நல்லது கெட்டதுன்னு அப்படின்னு நிறையவே இருக்குது. பட் நல்லவங்கள பார்த்தோம்னா கெட்டவங்கள காட்டுறதுக்கு தான் இங்கே அதிகமான பேர் இருக்காங்க. தளபதி பார்த்தோம்னா இந்த த்ரிஷா விஜய் இந்த இஷ்யூ மட்டும் பற்றி பேச கிடையாது. தளபதி மேலே நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்கள் பார்த்தோம்னா பரப்பப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு பார்த்தோம்னா தளபதி கட்சி ஆரம்பிச்சு தான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. பட் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே பார்த்தோம்னா இந்த விஷயம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி பரப்புறவங்களை பார்த்தோம்னா புரணி பேசுறவங்கள பெரிய அளவில் நம்பாதீங்க. அது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான அறிவை பார்த்தோம்னா வளர்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா எல்லா வதந்திகளுக்கும் எல்லா பொய்யான தகவல்களுக்கும் நம்ம தளபதி பார்த்தோம்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுது அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம்னா மிகப்பெரிய பதிலடியாக தான் இருக்கும். ஸோ தளபதி சொல்லியிருக்கிற இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். நிறைய சர்ச்சைகளையும் உருவாக போகுது. ஸோ அது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.